இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அப்பா கிட்ட பேசணும். என்ன பேசணும் உனக்கு? எதுவும் தெரியாத மாதிரி கேட்காத மாயா. இங்க நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். எனக்காக நீ இன்னும் எவ்வளவுதான் அவமானப்படுவ? நான் நல்லா இருக்கணும்னு தானே நீ இதெல்லாம் பண்ண. ஆனா அதுக்கு உனக்கு அப்பா தண்டனை கொடுக்கிறாரு. அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். தனா, சொல்றத கேளு. கொஞ்சம் அமைதியா இரு. தனா, அவசரப்படாத. அம்மா, மாயா இல்லனா என் லைஃப் என்ன ஆயிருக்கும்? நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பேனா இல்லையான்னு கூட தெரியல. எனக்காக அவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. ஆனா அப்பா, மாயா அவர் பொண்ணே இல்லைன்னு சொல்லி அவர் மாத்த போறேன்னு சொல்றாரு. அதை எப்படிமா நான் ஏத்துக்க முடியும்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு தனா. பெரியப்பாவுக்கு இது எதுவும் தெரியக்கூடாது. இன்னும் எவ்வளவு நாள் தான் இத மறைச்சுக்கிட்டே இருக்க முடியுமாயா? எனக்காக நீ நிறைய தியாகம் பண்ணிருக்க. எனக்கு கூட பிறந்த அக்காவா இருந்தா கூட இவ்ளோ பண்ணிருப்பாளான்னு எனக்கு தெரியாது. நீ எனக்காக நிறைய கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இருக்க. இது போதும் மாயா, போதும். இன்னையோட இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். ஐயோ தனா, இப்போ நீ உண்மையை சொல்ற அளவுக்கு அப்படி எதுவும் நடந்தல்ல. இதுக்கு மேல என்ன நடக்கணும் மாயா? அப்பா உன்னை அடாப்ட் பண்ணப்போ எனக்கு நீ சொந்த அக்காவாவே மாறிட்ட மாயா. இந்த வீட்டோட மூத்த வாரிசா நீதான் இருந்த. நீ பண்ண நல்லதுக்கெல்லாம் இந்த குடும்பமே உன்னை கொண்டாடணும். அம்மாவுக்கு அடுத்து அந்த பொறுப்பு உன்கிட்ட தானே வரணும். ஆனா இப்ப அது எதுவுமே நடக்காது போல இருக்கு. தனா, அதெல்லாம் நான் என்னைக்குமே எதிர்பார்த்தது கிடையாது. நீ எதிர்பார்க்கலனாலும் அந்த தகுதி உனக்கு தான் இருக்குமாயா. தனா வருத்தப்படுறதுலயும் நியாயம் இருக்குல்ல. தான் பொண்ணு தனக்கு தெரியாம ஒருத்தனை காதலிச்சிருக்கா. அவன் தப்பா வீடியோ எடுத்திருக்கான்னு தெரிஞ்சா பெரியப்பாவால தாங்கிக்க முடியுமா? அந்த கவலையிலேயே அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே பெரியப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. நீ இப்போ இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னா என்ன ஆகும்? நீ சொல்லதான் போறியா? பெரியப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் மறைச்சேன். இன்னைக்கு நீ உண்மைய சொல்லி அவருக்கு ஏதாவது ஆனா உனக்கு பரவாயில்லையா? சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ போய் சொல்லு. முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பெரியப்பா என்னைக்கு வேணும்னாலும் என்னை ஏத்துப்பாரு. ஆனா நீ உண்மைய சொல்லி அவருக்கு ஏதாவது ஆனா அப்புறம் இந்த குடும்பமே கஷ்டப்படும். அதான் உனக்கு வேணுமா தானா? என்னால நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியல மாயா. வா அண்ணா, நானும் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போ. சரிங்கண்ணா. அப்படியே கணக்கு கொடுத்துட்டு போலாம். வா. மாயா, நீ சொன்ன மாதிரி இந்த கேஸ முடியல. 6 மாசத்துக்குள்ள அப்பா உன்னை பொண்ணா ஏத்துக்கிட்டாருன்னா நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். ஆனா அது நடக்காம அப்பாவும் நீயும் சட்டப்படியா பிரியற நிலைமை வந்துருச்சுன்னா அப்புறம் என்னை யாருமே தடுக்க கூடாது. உண்மைய சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல நான் இருப்பேன். என்ன தனா? புரிஞ்சுக்கோ தனா. பெரியப்பா வராரு. கதிர், நீ தனாவை கூட்டிட்டு உடனே போ. சரி தனா, சீக்கிரம் போங்க. பெரியம்மா வாங்க. ஏங்க, வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா, வேலை இருக்கு. சாப்பிட்டு போலாமே. இல்ல, வந்து அப்புறம் சாப்பிடுறேன். போயிட்டு எப்ப வருவீங்கன்னே தெரியல. சாப்பிட்டு போலாம்ல. இல்ல, வேலை இருக்கு. வேலை முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். சிவா,
நல்ல வேளை அவர் தனாவை பார்க்கல. தனா அவரை பார்த்து பேசியிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? மறுபடியும் எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். இந்த ஊருக்கே முன்னுதாரணமா ஒத்துமையா வாழ்ந்த மாதிரி மறுபடியும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நீதான் அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். போனா இந்தா உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்து சாப்பிடு. என்னண்ணே இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? உங்க முகத்துல எப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குமா? என்னன்னு சொல்றீங்க? என்ன விஷயம்? அந்த ரகுராம் குடும்பத்தை அழிக்க நாம என்ன செஞ்சாலும் அந்த மாயா என் குடும்பம் என் அப்பான்னு வந்து நிப்பால்ல, இனிமே அவளால அப்படிலாம் நிக்க முடியாதுமா. என்ன சொல்றீங்கண்ணே? ரகுராம் மாயாவை தத்தெடுத்தத சட்டப்படி கேன்சல் பண்ண போறாரா? அண்ணே நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, உண்மைதான். நீ எனக்கு மகளும் இல்ல, நான் உனக்கு அப்பாவும் இல்லன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாராம். அதுவும் இல்லாம வக்கீல வர வச்சு சட்டப்படி தத்தெடுத்தத கேன்சல் பண்ண சொல்லியிருக்கான். எப்படி திடீர்னு? அந்த தனா வீட்டை விட்டு போறதுக்கே இந்த மாயா தான் காரணமா இருந்திருக்கா. வழியில அந்த லிங்கத்தை பார்த்தமா, அவருதான் சொன்னாரு. லிங்கத்துக்கு அவரோட பொண்ணு சொல்லியிருக்கா. இனிமே அந்த மாயா ரகுராமோட பொண்ணா இருக்க முடியாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் இப்பதான் நடந்திருக்கு. அதுக்குதாம்மா இந்த ஸ்வீட்டு. இந்தாம்மா ஸ்வீட் எடுத்துக்கம்மா, சாப்பிடு. சாப்பிடு. நாம அந்த குடும்பத்தை அழிக்க என்னென்னமோ பண்றோம். ஆனா நாம அதுல எல்லாம் தோத்து போயிடுறோம்மா. ஆனா நாம எதுவும் செய்யாம தானா நமக்கு சாதகமா நடக்குது பாரு. நமக்கு நேரம் கை கூடி வருதுமா. இன்னும் அந்த குடும்பத்துல நிறைய கெட்டது நடக்கும்னு உன்னையும் கார்த்திகையும் அடிச்ச அந்த ரகுராம் அவமானப்படுத்திட்டு போனான்ல, அவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் அவனை விட்டு பிரிஞ்சு போகணும். அதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சேம்மா. இனிமே அந்த மாயாவை பத்மா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டா. நம்ம கார்த்திக் கல்யாணம் பண்ண வேண்டிய அந்த தனாவை அந்த மாயா ரகுராமையே ஏமாத்தி கதிர் கூட கல்யாணம் பண்ணி வச்சால, அவளுக்கு இது சரியான தண்டனை தான். என் பெரியப்பா பெரியப்பான்னு உரிமை கொண்டாடுவாள்ல, இனிமே அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இன்னையில இருந்து அவளுடைய அழிவு காலம் தொடங்கிடுச்சு.